அம்மா இல்லைங்கம்மா, அவங்க இப்போ 10,000 கொடுத்தா கூட உங்களை ஜாயின் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் ஒய்எஸ்எஸ்லேயே கண்டினியூ பண்ணுறதாக இருந்தால் கூட பண்ணிக்கோங்க. அம்மா நீங்கள் சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கம்மா. நீங்கள் ஒய்எஸ்எஸ்லேயே ஆல்ரெடி இப்போ கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் அடிக்கடி குருவெல்லாம் மாற்றக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த இடத்துல வந்து குருவை மாற்றி பண்ணுறவங்கள நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். வருண் வந்து தன்னடக்கமாக தான் இருக்கார். ஆனால் மற்றவங்க தான் ரொம்ப கரப்டாக இருக்காங்க. ஆள் இதோட 500வது ஆள். 2026லேருந்து இப்போ வரைக்கும் 500 பேரை ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம், இது சஹஸ்ராரம் கேப் தானே? இதெல்லாம் யோகிகளுக்கு தானே கிடைக்கும். இதோட ஃபேப்ரிக்கே இவ்வளோ நல்லா இருக்குது. இது உங்களுக்கு எப்படி? டேய், நமக்குள்ளே வாங்க போங்க ஏன்டா சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் இப்படிலாம் கூப்பிடுவானா? 500 பேருன்னு சொல்கிறது இல்லைடா, 1,00,000 பேராக இருந்தாலும் நாளைக்கு நம்ம ரிஜெக்ட் பண்ண தான் செய்வோம். எவெல்லாம் ஆன்மீகத்தை சரியாக வேல்யூ பண்ணி அவனுக்கு இங்கே இடமே கிடையாது. நீ இவ்வளோ தன்னடக்கமாக இருக்க, ஆனால் மற்றவங்க பேசுகிறத பார்த்தா அப்படி இல்லை. லேடிஸ் உட்பட அப்படி தான் இருக்காங்க. அது கரெக்டு தான்டா. அவங்க நேச்சரு கேரக்டரை பற்றி நம்ம இங்கே பெருசாக பேசலை. நம்ம என்ன, நம்ம யார், அது மட்டும் தான் நம்ம கவனிக்கணும். எனக்கும் சம்டைம்ஸ் தோணும், இப்போ நம்ம யோசிக்கிறது வந்து அவங்க வந்து கரெக்டாக இருக்காங்க கரெக்டாக இல்லை, இதை பற்றி கிடையாது. நம்ம யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த ஆன்மீகம் பல பேருக்கு சேர்ந்து அவங்க எப்படி இந்த 18 வருஷம் செய்வாங்கன்றது தான். அது மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். ஆனால் 18 வருஷம் செய்கிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கே சம்டைம்ஸ் போயிடுது. தெரில, நானே அந்த ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கேன். இவங்களுக்கு எப்படி அந்த ஆன்மீகத்தை செய்ய வைக்கணும்னு. டேய், அது அப்படிலாம் இல்லைடா. நீ வந்து மற்றவங்க கிட்ட வாங்குகிற ஃபீஸை வந்து டெய்லியே வாங்கிட்டு அவங்க பண்ணலாம். ஆனால் நீ அவங்கக்கிட்ட மந்த்லி தான் வாங்குற. ஸோ மற்ற இடத்துலலாம் 1,00,000 ரூபா 2,00,000 ரூபான்னு வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு நீ என்ன ஃபோக்கஸ் பண்ணுறன்னா, அந்த கைடன்ஸ் பண்ணுறல, அந்த கைடன்ஸே நீ விட்றாத. அதுக்காக நான் அதை விட்டுட்டு போகிறேன், நான் குவிட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னால் அது ஏற்றுக்க முடியாது. அதுதான் உன்னோட பர்பஸ். வேறு ஏதோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஹலோ அண்ணா, ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வச்சுட்டு போயிருங்கண்ணா. என்னடா அவன் 7 நிமிஷத்துலேயே வந்துட்டான். இத்தனை ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம், 7 நிமிஷத்துலேயே வந்துட்டான். நீ வேற லெவல் ராடே. மாத்திரன் நாகின் மாஸ்டர் லெகசி, பாபாஜியோட லெகசி, ஜீசஸோட லெகசி எல்லாத்தையுமே மாற்றுறதுக்கும் மக்களை மோட்சத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கும் தான் நான் வந்திருக்கேன்டா.